என்ன மேம் சாப்பிட்றீங்க? இந்த ஹோட்டல்ல ஃபுட்டெல்லாம் ஹைஜீனிக்கா இருக்குமா? ஆமாம் மேம். உங்களுக்கு என்ன வேணும்? சப்பாத்தி கிடைக்குமா? இருக்கு மேம். எத்தனை? ஆமா, நீங்க இங்க சப்பாத்தில என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? நாங்கள் எப்பவுமே கடனை தான் மேம் யூஸ் பண்ணுவோம். நாங்களே சொந்தமாக செக் வச்சிருக்கோம். கஸ்டமரோட ஹெல்த் மேலே எங்களுக்கு எப்பவுமே அக்கறை இருக்கு. அது இல்ல, எனக்கு கிரவுண்ட் ஆயில் ஒத்துக்காது. ஸோ வேணும்னா அதில் ஆயில் போடாமல் சுடலாம் மேம். ஓகே. இல்ல, எனக்கு ஒரு கர்ட் ரைஸ் கொண்டு வந்துருங்க. சரி மேம், ஓகே மேம். இது ஆரோ வாட்டரா? இல்லை மேம், நார்மல் வாட்டர் தான். பிஸ்லரி, அக்வா ஃப்ரெஷ், கிங்லே இதுல எந்த பிராண்ட்ஸுமே இல்லையா? இல்லை மேம், இங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் கிடைக்கிற பிராண்ட் வாட்டர்லாம் கிடைக்காது. அட்லீஸ்ட் ஹாட் வாட்டராவது கிடைக்குமா? கிடைக்கும் மேம், நான் எடுத்துகிட்டு வரேன். ஹலோ 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 டிஜிட்டு சாரி கூட கேட்காம போறாங்க. ஓகே, சூப்பர். ஹலோ, இங்க பாருங்க. உங்களை தான். காது கேக்குதா இல்லையா? நான் காசு கொடுத்து வாங்கின சாப்பாடு யாரை கேட்டு எடுத்து சாப்பிடுறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ச்சே, உங்கள மாதிரி ஆளுங்களை எனக்கு ஈக்குவலா டேபிள் மேல உட்கார வச்சு சப்ளை பண்றாங்க பாரு, இவங்களை சொல்லணும். இங்க பாருங்க. என்னாச்சு மேம்? என்ன பிரச்சனை? என்னங்க ஹோட்டல் நடத்துறீங்க? ரோட்ல போற பிச்சைக்காரங்க எல்லாம் டேபிள் மேல உட்கார வச்சு ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களும் உங்களை மாதிரி காசு கொடுத்தா மேம் சாப்பிடுறாங்க. அவங்க காசு கொடுத்து சாப்பிட்டா நான் ஏன் கேட்க போறேன்? நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பசின்னு இருந்தா ஹெல்ப்னு வந்து கேட்கணும். இப்படி அடுத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணது கேட்காம எடுத்து சாப்பிடுவாங்களா? மேம், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் தான். ஏங்க இப்படி நாக்கு கூசாம போய் சொல்றீங்க? என் லெவலுக்குலாம் நான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்தேல என்ன சொல்லணும்? ஹலோ, நிறுத்துங்க. உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்குங்கிறதுக்காக பணம் அதிகமா இல்லாதவங்க கிட்ட திமிரா பேசுவீங்களா? இது அவங்க ஆர்டர் பண்ணது. நீங்க ஆர்டர் பண்ண சாப்பிடுதோ அங்க இருக்கு பாருங்க. எனக்கு தெரியல, சாரி. கடைக்கு வந்தோடனே ஃபுட்லாம் ஹைஜீனிக்கா இருக்கான்னு கேட்க தெரியுதுல, அப்புறம் இது மட்டும் எப்படி தெரியாம போச்சு? பணம் அது எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சாரி, என் மிஸ்டேக் தான். பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரி கேட்குறீங்க. அவங்களுக்கு உங்க அம்மா வயசு இருக்கும். அவங்கள போய் பிச்சைக்காரன்னு சொல்றீங்க. அவங்க உங்ககிட்ட பிச்சை கேட்டாங்களா? சொல்லுங்க. விடுப்பா, ஏதோ தெரியாம சொல்லிச்சு. பார்க்க வேற என் பொண்ணு மாதிரி இருக்கு. என் பொண்ணா இருந்தா தப்பா எடுத்துப்பேனா? உங்களை மாதிரி பணக்காரங்க கிட்ட பணம் எவ்வளவு வேணா அதிகமா கொட்டி கிடக்கலாம். ஆனா அவங்க கிட்ட இருக்க நல்ல மனசு உங்ககிட்ட இல்ல. போங்க.